அடுத்த புணர்ச்சியில வகைகள் தான் உண்டு வேற்றுமை புணர்ச்சி, அடுத்தது அல்வழி புணர்ச்சி. சரியா? வேற்றுமை புணர்ச்சி என்றால் என்ன, அல்வழி புணர்ச்சி என்றால் என்ன உங்களுக்கு ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். என்றாலும் சொல்றேன், வேற்றுமை நீங்க வேற்றுமையும் படிச்சிருக்கீங்க. அதாவது வேற்றுமை உருவுகள் இருக்கு தெரிந்தானே, 2ஆம் வேற்றுமை உருவு, 3ஆம் வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை அப்படின்னு 1 தொடக்கம் 8 வரையான வேற்றுமைகள் இருக்கு. அதுல முதலாம் வேற்றுமையும் 8ஆம் வேற்றுமையும் தவிர ஏனைய வேற்றுமை உருவுகள் சேர்ந்து வாரைத்தான், சேர்ந்து புணர்வைத்தான் வேற்றுமை புணர்ச்சி என்று சொல்றது. சரியா? முதலாம் வேற்றுமை உருவும், முதலாம் வேற்றுமையும் 8ஆம் வேற்றுமையும் தவிர ஏனைய வேற்றுமை உருவுகள் சேர்ந்து புணர்வதுதான் வேற்றுமை புணர்ச்சி. அதாவது சேர்ந்து புணர்வது என்று சொல்லுறதுகளே, அந்த வேற்றுமை உருவுகள் மறைந்து நிற்கும். வெளிப்படையாக நமக்கு தெரியாது, ஆனால் அது என்ன செய்யுமா, மறைந்து நிற்குமா. உங்களுக்கு தெரியும் வேற்றுமை உருவுகள் ஐ, ஆள், இன், கூ, அது, உடைய அப்படின்னு வேற்றுமை உருவுகள் போய்கொண்டிருக்கும். இந்த வேற்றுமை உருவுகள் மறைந்து நின்று என்ன செய்யும், சொற்கள் புணர்வதுதான் வேற்றுமை புணர்ச்சி. அப்ப நீங்க கேட்க கூடாது, டீச்சர் இதுல வேற்றுமை உருவு இருந்தால் டீச்சர் இதுல வேற்றுமை உருவு இல்லையே, அப்ப இது வராதே என்று கேட்கிற புத்திசாலிகளும் இருக்கு. சரியா? வேற்றுமை புணர்ச்சி நல்ல விளங்குங்க. இந்த உருவுகள் என்ன செஞ்சு, வேற்றுமை உருவுகள் கட்டாயம் அதுல இருக்க வேண்டியது, அதாவது வெளியே தோன்றி தெரியாது, வெளியே வெளிப்படையாக தெரியாது, ஆனால் மறைந்து நின்று என்ன செய்யும், பொருள் உணர்த்தும். மறைந்து நின்று பொருள் உணர்த்தக்கூடியது. சரியா? அப்ப அல்வழி புணர்ச்சி என்ன, இதுக்கு ஆப்போசிட் ஆனது, இதுக்கு ஆப்போசிட் ஆனது. சரியா? அல்வழி புணர்ச்சி என்று சொல்றது வேற்றுமை புணர்ச்சி தவிர்ந்த ஏனைய எல்லா புணர்ச்சிகளும் அல்வழி புணர்ச்சி. வேற்றுமை புணர்ச்சி தவிர்ந்த ஏனைய எல்லா வகை புணர்ச்சிகளும் அல்வழி புணர்ச்சி என்ற இதுக்குள்ள வரும். சரியா? அதான் அல்வழி புணர்ச்சி. சரி, இப்ப வேற்றுமை புணர்ச்சிக்கும் அல்வழி புணர்ச்சிக்கும் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு கொண்டு விளங்கப்படுத்தும். சரியா? சரி, குருவி கூடு இதை வச்சுக்கொண்டு நான் விளங்கப்படுத்த போறேன். சரியா? குருவி கூட வச்சுக்கொண்டு நான் என்ன செய்ய போறேன், உங்களுக்கு விளங்கப்படுத்த போறேன். சரியா? குருவி கூட பற்றி விளங்கப்படுத்த. சரி, குருவி கூடு கட்டியது. சரியா? இப்படி ஒரு வாக்கியம் இருக்கு. குருவி கூடு கட்டியது. சரியா? குருவி கூடு கீழே விழுந்தது. இப்படி ஒரு வாக்கியம் இருக்கு. இது ரெண்டுலயும் பாருங்க குருவி கூடு தான் வருது, ஆனா ரெண்டுல சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு. இதுல பாருங்க 2 எழுவா இருக்கிறோம், அதாவது 2 பெயர் சொற்கள் இருக்கு. சரியா? குருவி என்பது ஒரு பெயர் சொல், கூடு என்பது ஒரு பெயர் சொல். குருவி கூடு கட்டுது. சரியா? 2வது வாக்கியத்தை பாருங்க, குருவி கூடு கீழே விழுந்தது. இதுல ஒரு பெயர் சொல் தான். சரியா? குருவி கூடு என்று என்ன செஞ்சிருக்கீங்க, இது எப்படி நீங்க வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சி என்று கண்டுபிடிப்பீங்க? வேற்றுமை புணர்ச்சிக்கு நான் சொன்னேன், வேற்றுமை உருவுகள் மறைஞ்சிருக்கும். குருவி கூடு கீழே விழுந்தது. கூடு கீழே விழுந்தது என்றா பிள்ளைகள், இப்ப குருவியை மறைச்சிட்டு கூடு கீழே விழுந்தது என்றால் அது எந்த கூடாக இருக்கலாம், அது நாய் கூட இருக்கலாம், நரி கூட இருக்கலாம், சம்திங் எல்ஸ். சரியா? ஆனா நீங்க ஸ்பெசிபிக்கா அவங்க குறிப்பிட்டு சொல்லிக்கலாம், குருவி கூடு, குருவியின் கூடு, குருவியினது கூடு, அது என்ற உருவும் இன் என்ற உருவும் மறைஞ்சிருக்கும். குருவியின் கூடு கீழே விழுந்தது, அல்லது குருவியினது கூடு கீழே விழுந்தது, குருவியில கூடுதான் கீழே விழுந்திருக்கு அப்படின்னு ஒரு பொருளை வேற்றுமை உருவுகள் மறைஞ்சு நின்று. சரியா? வேற்றுமை உருவுகள் மறைந்து நின்று நம்மளுக்கு பொருள் தருது. அப்ப இப்படி வேற்றுமை உருவுகள் மறைந்து நின்று பொருள் தந்தால் அதற்கு சொல்லுவோம் வேற்றுமை புணர்ச்சி. அதுதான் சொல்றது என்ன, வேற்றுமை புணர்ச்சி. அப்ப அல்வழி புணர்ச்சினா என்ன, இதுக்கு ஆப்போசிட் என்று சொல்றேன். அதுல 2 எழுவாய் பெயர்கள் இருக்கு. இப்படி 2 இருவேறுபட்ட எழுவாய் பெயர்களை கொண்டதுதான் அல்வழி புணர்ச்சி. 2 இருவேறுபட்ட எழுவாய் பெயர்களை கொண்டதுதான் என்ன, அதாவது பேச்சுக்களை கொண்டதுதான் அல்வழி புணர்ச்சி. பாருங்க, குருவி என்பது ஒரு பெயர், கூடு என்பது இன்னொரு பெயர். இப்படி 2 பெயர்கள் கொண்டு இதுதான் என்ன, அல்வழி புணர்ச்சி. இந்த அல்வழி புணர்ச்சிகளை நிறைய வகை வரும். சரியா? நம்மளோட வினையடையாக்கி, வினையடையாக்கும், அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அல்வழி புணர்ச்சிக்குள்ள வரும். அப்ப வேற்றுமை புணர்ச்சி என்றால் இப்படி மறைஞ்சு வார சொற்கள் தான் என்ன செய்யும், இதுக்குள்ள மெயினா வரும். சரியா? மறைஞ்சு வார சொற்கள் தான் என்ன, இதுக்குள்ள மெயினா வரும். சரியா? இன்னொரு உதாரணமும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் என்றால் ஆட்டுக்குட்டி. சரியா? ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி துள்ளி குதித்தது. சரியா? ஆட்டுக்குட்டி துள்ளி குதித்தது என்ற ஒரு வாக்கியம் இருக்கு. இத பாருங்க, இது வேற்றுமை புணர்ச்சி அல்வழி புணர்ச்சியான கண்டுபிடிக்கிறதுக்கு பாருங்க, குட்டி துள்ளி குதித்தது என்றால் அது எந்த குட்டியாக இருக்கலாம், நாய்க்குட்டியா இருக்கலாம், இல்லாட்டி பூனை குட்டியாக இருக்கலாம். குட்டியை மட்டும் வந்தா நமக்கு தெரியும்.
ஆனா அவங்க ஸ்பெசிபிக்கா என்ன செய்யறாங்க, குறிப்பிடுறாங்க. ஆட்டுக்குட்டி, ஆட்டினது குட்டி, ஆட்டி அது குட்டி. அது என்ற உருவு என்ன செஞ்சிருக்கீங்க, வேற்றுமை உருவு மறைஞ்சு உடைமை பொருள்ல வருது. ஆட்டினது குட்டி, சரியா? உடைமை பொருள் என்ன செய்யுது, வருது. அப்ப இது வேற்றுமை புணர்ச்சி. அப்ப இது என்னது, வேற்றுமை புணர்ச்சி. இதே ஆடு குட்டி போட்டது என்று வந்திருந்தால், ஆடு குட்டி போட்டது என்று வந்திருந்தால் இது அலுவலி புணர்ச்சி. ஏன், ஆடுன்ற ஒரு பெயர், குட்டிங்கிறது வேற எழுவாய் பெயர், தனித்தனியே. அப்ப இதை சொல்றது என்ன, அலுவலி புணர்ச்சி. அப்ப இவ்வளவு விஷயம். ஓகேவா?